வணக்கம் நண்பர்களே, நான் வினோத் பாஸ்கரன். செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இபிசி ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்ஸில் வேலை செய்யும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலர்ஸோட கம்ப்ளீட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம பிளான்ட்டில் ஒரு ப்ராஜெக்டில் பிளான்ட்டுக்கு தேவையான டிசைன் டெலிவரபிள்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் டீம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பிளான்ட்டை டிஜிட்டல் 3D மாடலில் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலர் சப்போர்ட் பண்ணுவாங்க. 3D மாடலிங் அப்படின்றது மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி. ஒரு பர்டிகுலர் 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் பைப்பிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறமா ஹெச்வேக். ஸோ இந்த 4-5 டிசிப்ளின்ஸும் மேஜராக 3D மாடலில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும். ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் ப்ளஸ் டெலிகாம் அண்ட் ஃபயர் அண்ட் கேஸ், இந்த 3 டிசிப்ளின் சேர்ந்த எல்லா ஐட்டமும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலரோட ஸ்கோப்பில் வரும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ்க்கும் டிப்ளமோ பிஇ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் தேடுறவங்களுக்கு, ஆயில் அண்ட் கேஸ் செக்டருக்குள்ளார என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே. வெறும் 3D மாடலிங் சாஃப்ட்வேர் மட்டும் நான் வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன், ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கோர்ஸ் போயிட்டேன், இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 3D மாடல் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுன்றது ஒரு பேனாவை பிடிச்சி நம்ம எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? பேனாவை பிடிச்சி எழுத கற்றுக்கிட்டா நம்ம வந்து கவிஞர் ஆகிட முடியாது. உங்களுக்கு என்ன எழுதணும் அப்படின்றது உங்கள் சிந்தனையில் வரணும். ஓகேங்களா? அப்போது அந்த அந்த சிந்தனையை தூண்டுற விதமாக நீங்கள் நிறையா படிக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் 3D மாடலிங்கில் என்னென்ன பண்ண போகிறோம், அதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, அதை எப்படிலாம் செக் பண்ணணும், ஒரு என்டையர் இபிசி டீட்டெயிலிங் ப்ராஜெக்டில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலிங்கோட ஒர்க் ஃப்ளோ என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட 3D மாடலிங் ஆக்டிவிட்டிக்கு ஒரு டீட்டெயில்டான கோர்ஸ் அண்டு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலராக என்னென்ன பண்ணணுன்ற ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுவீங்க. சரி, இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலர்னா என்ன? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடல் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட டிசைன் டீம் நமக்கு கொடுக்குற இன்புட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை 3Dயில் டிஜிட்டலாக கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரியேட் பண்ணும் பொழுது மல்டி டிசிப்ளின் என்வான்மெண்ட்டை நம்ம ஒர்க் பண்ண வேண்டி இருக்கிறதால அடுத்த டிசிப்ளினில் இருக்கிற எல்லா டிசைனர்ஸ் அண்ட் மாடலர்ஸ் கூடயும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கோஆர்டினேஷனாக மாடல் பண்ணணும். சரி, ஏன் இந்த க்ளோஸ் கோஆர்டினேஷன் தேவைப்படுது அப்படின்னா, பிளான்ட்டில் ஒரு ரியல் ப்ராஜெக்டை நம்ம சைட்டில் போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3D மாடலில் அதுக்கு முன்னாடி நமக்கு 3D மாடலில் இருந்து தான் டெலிவரபிள்ஸை ஜென்ரேட் பண்ணி கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஏன் 3D மாடலில் பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் டிராயிங் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்னோட ஒன்று கிளாஷ் ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் 3D மாடல்ன்றது ரியல் டைம் என்வான்மெண்ட் மாதிரி. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிறதால இதில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிளாஷ் ஆகுது, எந்த ஐட்டம் வேறு ஏதாவது ஐட்டமோட இடிக்குதா, அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கண்ணால் பார்க்கும் போதே தெரியும் ஒரு பைப்லைன் வேறு எதுலையா போய் இடிக்குதா, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது கிளாஷ் ஃப்ரீ மாடல் இருந்துச்சுன்னா சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அப்போ அந்த கிளாஷ் ஃப்ரீ மாடல் வேணும்னா நம்ம வந்து எல்லா மாடலரோடையும் எல்லா டிசிப்ளின் மாடலர்ஸ் கூடயும் க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம கொண்டு போய் நமக்கு தேவையான ஐட்டத்தை மட்டும் வச்சிடுறது மட்டும், நம்மளோட மாடல் பண்ணுறது மட்டும் மாடலரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்கோப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றது தெளிவாக புரியும். சரி, முதல்ல நம்ம இதில் என்னென்ன ஐட்டம் மாடல் பண்ணுவோம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? நான் ஜென்ரிக்காக சொல்ல வரேன். ஒரு ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் அதை பொறுத்து ஐட்டம்ஸ் வேறுபடும். பட் இந்த வீடியோ வந்து ஜென்ரிக்கா. முதல்ல வந்து நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் மாடல் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பெரிய சைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பில்டிங்குள்ளார இருக்கிற
கண்ட்ரோல் சிஸ்டம் கேபினெட்ஸ், மார்ஷலிங் கேபினெட்ஸ், சிஸ்டம் கேபினெட்ஸ், இந்த மாதிரி பில்டிங்க்கு உள்ளார வர கேபினெட்ஸை மாடல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃபீல்டில் என்னென்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஜங்ஷன் பாக்ஸஸ், ஃபயர் அண்ட் கேஸ் ஜங்ஷன் பாக்ஸஸ், அதுக்கப்புறமா ஷட் டவுன் பாக்ஸஸ். இப்போ கண்ட்ரோல் வால்வுக்குலாம் ஷட் டவுன் பாக்ஸஸ் தேவைப்படலாம். கண்ட்ரோல் வால்வுக்குன்றேன், ஷட் டவுன் வால்வுக்கு சம்டைம்ஸ் ஷட் டவுன் பாக்ஸஸ்ன்னு தனியாக ஒரு கண்ட்ரோலிங் யூனிட் மாதிரி தேவைப்படும். அந்த மாதிரி ஷட் டவுன் வால்வுக்கு பக்கத்துலேயே நம்ம ஷட் டவுன் பாக்ஸஸ் மாடல் பண்ணுற வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அது போக கண்ட்ரோல் வால்வ்ஸ்க்கு லோக்கல் கண்ட்ரோல் பேனல் சில இடங்களில் இருக்கலாம், இல்லை சில பர்டிகுலர் பேக்கேஜஸ்க்கு லோக்கல் கண்ட்ரோல் பேனல்ஸ் தேவைப்படலாம். அதை மாடல் பண்ணணும். அப்புறம் ரிமோட் டெர்மினல் யூனிட்ஸ் இருந்தால் மாடல் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரு வெல்பேட் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அங்கே வெல்லட் கண்ட்ரோல் பேனல் மாடல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக நிமேட்டிக் சப்ளை, உங்களோட கண்ட்ரோல் வால்வுக்குலாம் நிமேட்டிக் சப்ளை தேவைப்படுது இல்லையா, அந்த நிமேட்டிக் சப்ளையை பைப்பிங் ஹெட்டர்லேருந்து கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் ஹெட்டர்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் மேனிஃபோல்டுன்னு சொல்லுவோம், அதை மாடல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பல்க் ஹெட் பிளேட்டு, ஃபியூசிபிள் பிளக்கு, இஎஸ்டி புஷ் பட்டனு, இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் எல்லா டிரான்ஸ்மிட்டருமே ப்ரெஷரு, டெம்பரேச்சர், ஃப்ளோ, லெவல், இதெல்லாம் வந்து நம்ம மாடல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட்ஸ், அதுக்கு பேர் ரிமோட் மவுண்டட் ஸ்டாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாங்ஷன்ஸ் அப்படின்வாங்க, அதை நம்ம மாடல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபயர் அண்ட் கேஸ் டிசிப்ளினும் நம்மளோட ஸ்கோப்பில் தான் வரும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலர் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபயர் அண்ட் கேஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்க போகுது, பில்டிங்க்கு உள்ளார ஃபயர் அலாரம் பேனல் இருக்கும், ஹீட் டிடெக்டர், ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்கும். பில்டிங்க்கு வெளியில் ஃபீல்டில் கேஸ் டிடெக்டர், ஃப்ளேம் டிடெக்டர் இருக்கும், பீக்கன், சவுண்டர்ஸ், மேனுவல் கால் பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த டிவைசஸோட ஜங்ஷன் பாக்ஸஸ் இருக்கும். இதோட மவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம மாடல் பண்ணுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் டெலிகாம் டிசிப்ளின். டெலிகாம் டிசிப்ளினில் வரும் பொழுது டெலிஃபோன் அக்யூஸ்டிக் ஹூடு, டெலிஃபோன் நம்ம பிளான்ட்டில் டெலிஃபோன் மாடல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டெலிஃபோன் ஆண்டனா, ஓகேங்களா, கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ரேடியோ ஆண்டனா, பாகா ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் ஜங்ஷன் பாக்ஸஸ்ஸு, சிசிடிவி, இதை பாருங்க, இது பாகா ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிசிடிவி கேமரா, அண்ட் தென் ஒயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கம்யூனிகேஷன் பேனல்ஸ், ஓகேங்களா. இதோட மவுண்டிங்கும் சேர்த்து நம்ம மாடல் பண்ணுற மாதிரியான பண்ணுவோம், ஓகேங்களா. இது போக இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாடல் பண்ணியாச்சு. இந்த எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக கண்ட்ரோல் சிஸ்டமில் போய் கனெக்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு நமக்கு கேபிள் வேணும். அந்த கேபிள்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக கிளம்ஸியாக கொண்டு வர முடியாது, அந்த கேபிள்ஸை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும். அதுக்காக அபவ் கிரவுண்டாக இருந்தால் கேபிள் ட்ரேஸ் யூஸ் பண்ணுவோம், பிலோ கிரவுண்டாக இருந்தால் கேபிள் ட்ரன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கேபிள் ட்ரேஸ் மட்டும் இல்லாமல் டியூப் கொண்டு போகிறதுக்காக நம்ம டியூப் ட்ரேஸும் மாடல் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிள் ட்ரேஸும் டியூப் ட்ரேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சில மைனர் சேஞ்சஸ் இருக்கும், அதை பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேஸ் மாடல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரேக்கு சப்போர்ட்ஸ் போடணும். இந்த சப்போர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேக்கு நம்மளே தனியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் ட்ரே போச்சு அப்படின்னா அது கூட கம்பைன்டு சப்போர்ட்ஸாக போடலாம். இல்லை பைப் ரூட்டிங் போச்சு அப்படின்னா பைப் கூட கம்பைன்ட் சப்போர்ட்ஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம தான் மாடல் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம வந்து கேபிள் ட்ரே சிஸ்டம்ஸ் போட்டாச்சு, கேபிள் சப்போர்ட்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், டெலிகாம் அண்ட் ஃபயர் அண்ட் கேஸ் எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா வேற என்ன மாடல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இது தாண்டி மாடல் பண்ணுவோம் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இந்த கேபிள் ட்ரேஸ் வந்து ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸில் டெக் விட்டு டெக்கு ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி டெக் டு டெக் ட்ராவல் ஆகும் பொழுது நம்ம வந்து கட் அவுட் இல்லை பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட் அவுட் வந்து நம்ம மாடல் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டீம்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்போம். இது ஒரு ஆக்டிவிட்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேபிள் ட்ரேஸ் ரன் ஆகும்போது சப்போர்ட் போடுறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரிம்மர்ன்றது ஒன்றும் இல்லை, அடிஷ்னல் செகண்டரி ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு ட்ரிம்மரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அந்த ட்ரிம்மர்லேருந்து நம்ம கேபிள் ட்ரே சப்போர்ட் போடுவோம். இது வந்து இன்டெப்த்தாக உங்களோட இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் ஃபேப்ரிகேஷனும் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் திங்ஸ்லாம் நீங்கள் மாடல் பண்ணுற மாதிரி வரும், ஓகேவா. இது போக சில கம்பெனிஸில் சில ப்ராஜெக்ட்ஸில் கேபிளுமே மாடல் பண்ணுறாங்க. அக்யூரேட்டாக கேபிள் ரூட்டிங் லேஅவுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேபிளுமே மாடல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கேபிள் மாடலிங். அதனால் எல்லா இபிசி கான்ட்ராக்டரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது,
பட் சில சாஃப்ட்வேர்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் சில கம்பெனிஸ் பண்றாங்க. ஓகே, மாடல் முடிச்சாச்சு. மாடலிங் தவிர்த்து வேற என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் செக்கிங் அப்படின்றது ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது என்னன்னா, கிளாஸ் டிடெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஜெக்ட் எதர் உங்களோட ட்ரே கூடயோ இல்ல வேற மதர் டிசிப்ளின் ஆப்ஜெக்ட் கூடயோ ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆகாம இருக்கணும். 3D மாடல் ஸ்பேஸ் அப்படின்றதால சாஃப்ட்வேர்ல நீங்க கிரியேட் பண்ணும் பொழுது ஒரே வால்யூம்ல 2ல இருந்து 3 ஐட்டம் நீங்க கிரியேட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் அதுக்கு அக்செப்ட் பண்ணும். அந்த மாதிரி ஓவர்லாப் ஆகி நீங்க மாடல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிளாஷ். அந்த கிளாஷ் ஆகுற மாதிரி நீங்க ஐட்டம்ஸை மாடல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கிளாஷ் டிடெக்ஷன். இப்போ அந்த உங்களோட ஐட்டம் எந்த மாதிரி கிளாஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணிட்டு எதர் நீங்க மூவ் பண்றீங்களா இல்ல அதர் டிசிப்ளின் இன்வால்வ்ட் இன் த கிளாஸ் அவங்க ரீரூட் பண்றாங்களா இல்ல மாடிஃபை பண்றாங்களான்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் டிடெக்ஷன் அண்டு கிளாஸ் ரெசல்யூஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி. சரி, இது மட்டும் இல்லாம மாடலர்ஸ் வந்து இன்னும் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா, மாடல் வந்து நீங்க ஒரு பிளான்ட்ல மாடல் பண்ணிடுறீங்க. மாடல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதை ஓப்பன் பண்ணி நேற்று நீங்கள் மாடல் பண்ண ஐட்டம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா 3D மாடலில் பேரலி சைமல்டேனியஸாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதால சம்டைம்ஸ் வந்து டேட்டா பேஸ் சின்க்ரனைசேஷன் ஆகிறதுலையோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கெட் ஒர்க்கு கொடுக்காம இல்லை ரெஃப்ரெஷ் ப்ராப்பராக ஆகாமல் என்ன ஆகிடும்னா நீங்கள் மாடல் பண்ண இடத்துலையே வேற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நேற்று நீங்கள் மாடல் பண்ணுறீங்கன்னா ரிவ்யூ ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆகி அட்மின் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, மாடலிங்கில் மாடலிங் பண்ணுறதை பார்த்தாச்சு, கிளாஸ் செக் பண்ணுறதை பார்த்தாச்சு. இது போக சில இன்டெலிஜென்ட் டேட்டாவை உள்ளார ஃபீட் பண்ண போகிறோம். என்ன இன்டெலிஜென்ட் டேட்டான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்ஜெக்டோட வெயிட்டு, அதுக்கு பேர் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா டேட்டானா அந்த பர்டிகுலர் ஐட்டம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட 3D மாடலில் நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக ஃபீட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெயிட் கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸோ இல்லை சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிலேட்டட் டீட்டெயில்ஸோ நீங்கள் ஈஸியாக மாடல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறது. அதுக்கப்புறமா உங்களோட 3D மாடல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க உங்களோட 3D மாடலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கேட்டலாக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கேட்டலாக்ஸ்க்கு தேவையான இன்புட்டை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று. தென் இந்த எந்த ஒரு 3D மாடலுமே எப்படி இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 3D மாடலிங் ப்ரொசீஜர்னு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து 3D மாடலர்ஸ்க்கு அது வந்து ஒரு கைட்லைன் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான இன்புட்ஸ், தென் அதில் ஏதாவது ரிவ்யூ வந்துச்சு, கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இல்லை நம்மளோட ஃபீட்பேக்ஸை கொடுக்கணும். ஓகே, சரி, இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3D மாடலிங் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் சென்டராக மாறிடுச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, குவான்டிட்டி மெட்டீரியல் டேக் ஆஃப் எடுக்கலாம். அதே போல் லிஸ்ட் ஐட்டம் எடுக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸ் எத்தனை அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிள் ட்ரேவோட குவான்டிட்டி எடுக்கலாம், சப்போர்ட்டோட குவான்டிட்டி எடுக்கலாம், ஸ்டீல் வெயிட் எவ்வளோ இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம், நம்மளோட டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவான்டிட்டி எடுத்துடலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கவுண்டோட குவான்டிட்டி, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸுமே இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, இது போக 3D மாடல் ஒரு ப்ராஜெக்டில் பெரிய மாடல் இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து 1 இயர் டு 1.5 இயர்ஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போகுதுன்னு வச்சுப்போமே, அந்த ப்ராஜெக்டில் எவ்ரி வீக் வந்து டீட்டெயில்டான ப்ராக்ரஸை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த வீக் வந்து இவ்வளோ அப்டேட் ஆச்சு, மாடல் வந்து ஃபைன் டியூன் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3D மாடல் ப்ராக்ரஸ்ன்றது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோட ஷெடியூலை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட். ஓகே, இதெல்லாம் போக நம்ம வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொன்னால் மாடல் ரிவ்யூ. மாடல் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த 3D மாடல் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து டிஃப்ரெண்ட் ப்ராக்ரஸ் ஸ்டேஜஸ், அதாவது 30%, 60%, 90%, இந்த ஸ்டேஜஸில் கிளையண்ட்ஸ் கூட வந்து 3D மாடலில் ஒன்றா உட்காந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பர்சன்டேஜ் லெவலுக்கு ஒரு ஸ்கோப் வச்சுருப்பாங்க. அந்த லெவலுக்கு அதை கிரியேட் பண்ணிவிட்டு, ஓகே இதை நாங்கள் வந்து இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கோம், இதை மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட
கிளையண்ட்டோட கமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்னலாக ஒரு மாடல் ரிவ்யூ எடுத்துடணும். ஏன் அப்படின்னா இப்போ கிளையண்ட்டு கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்னல் மாடல் ரிவ்யூவில் இருக்கிற மைனர் அப்புறமா வந்து பிளண்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிளையண்ட் பார்த்துட்டு அந்த மாதிரி ரொம்ப பிளண்டராக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக கான்ஃபிடென்ட் வராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிளையண்ட் கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம 3D மாடல் ரிவ்யூவோட பர்சன்டேஜ் அண்ட் இட்ஸ் ஸ்கோப்பை வச்சுட்டு ஒரு இன்டர்னல் ஆடிட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த போஸ்ட் மாடல் ரிவ்யூக்கு அப்புறமா கிளையண்ட் கொடுக்குற கமெண்ட்டை ரிசல்வ் பண்ணணும். அதுக்கு பேர் மாடல் ரிவ்யூ கமெண்ட்ஸ் ரெசல்யூஷன். ஓகேங்களா? இந்த ஆக்டிவிட்டி இப்போ கிளையண்ட் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம ரிசல்வ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இந்த மாடல் ரிவ்யூவில் என்னென்ன பர்சன்டேஜ் மாடல் ரிவ்யூ, அதுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 30% மாடல் ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ப்ரைமரி கேபிள் ரூட்டுக்கு ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைப் ரூட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பைப் ரூட்டுக்கு மேலேயே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேஸ் ஒரு பக்கமும் எலக்ட்ரிக்கல் ட்ரேஸ் ஒரு பக்கமும் போகிற மாதிரி ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத ப்ரிலிமினரியாக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ட்ரேவாக நீங்கள் போடுறீங்க போலன்றதை தாண்டி ப்ரிலிமினரியாக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மேஜர் எக்யூப்மெண்ட்ஸோட அப்ராக்சிமேட் சைஸை வச்சு மாடல் பண்ணியிருக்கணும். இப்போ ஜங்ஷன் பாக்ஸஸோ இல்லை பேனல்ஸோ இல்லை பில்டிங் உள்ள இருக்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ராக்சிமேட்டாக வச்சு நீங்கள் மாடல் பண்ணியிருக்கணும். கேபினெட் சைஸஸ் எல்லாம் இந்த பாருங்கள், இதெல்லாம் பில்டிங் உள்ள இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக வச்சு நீங்கள் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே இவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் ப்ரிலிமினரியாக வரும், அதுக்கு இந்த இடத்துல நாங்கள் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு டிசிப்ளினுக்குமே வந்து ஸ்கோப் வேறு வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் 30%ல் ப்ரைமரி கேபிள் ரூட் ஸ்பேஸ் ரிசர்வேஷன், ஜங்ஷன் பாக்ஸ் லொக்கேஷன் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும், கண்ட்ரோல் பேனல் லொக்கேஷன். இதில் ஜங்ஷன் பாக்ஸோட லொக்கேஷனை நீங்கள் ஃபைனலைஸ்லாம் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில். அதுக்கு பதில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 50 ஜேபி வருதுன்னா 50 இடத்த பிடிச்சி வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எந்த ஜேபி அந்த 50ல் எந்த ஜேபி எங்கே வருன்றதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் கேபிள் ட்ரன்ச் இருந்துச்சுன்னா அதுக்கான ரிசர்வேஷன், கண்ட்ரோல் ரூம்குள்ளார எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகாம், ஃபயர் அண்ட் கேஸ்னு நிறைய டிசிப்ளின் ஐட்டம்ஸ்லாம் வரும். அதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணணும். HVAC டக்ட்லாம் வரும். ஸோ அதனால் அங்கேயுமே வந்து கேபிள் ட்ரேவை கொண்டு போகிறதுக்கு MCT எந்த இடத்துல கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜுக்கு 30% மாடல் ரிவ்யூவில் இது போதும். அடுத்தது 60% மாடல் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேட்டலாக், வெண்டார் கேட்டலாக்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கேட் மாடலுக்கான கேட்லாகை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரேஸ்க்காக இருக்கட்டும், இல்லை எக்யூப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்மிட்டருக்காக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கேட்லாக் கிரியேட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த 60% மாடல் ரிவ்யூவில் ப்ரைமரி கேபிள் ட்ரேவோட ரூட்டிங்கை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பேனல்ஸ் அண்ட் ஜேபி லொக்கேஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். வெரி மைனராக சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஜங்ஷன் பாக்ஸஸ் அண்ட் பேனல்ஸ்க்கு லொக்கேஷன் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் மாடல் பண்ணியிருந்துருக்கணும். 30% மாடல் ரிவ்யூவில் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு டேப்பிங் பாயிண்டோட லொக்கேஷன் தெரியாது. அதனால் உங்களை இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்க மாட்டாங்க. பட் 60%ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மாடல் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரைமரி கேபிள் ட்ரேவோட சப்போர்ட்ஸ் மாடல் பண்ணியிருக்கணும். அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மாடல் பண்ணியிருப்பீங்க. சிமிலர்லி ஃபயர் அண்ட் கேஸ் மேப்பிங் ஸ்டடி டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ஃபயர் அண்ட் கேஸ் டிவைசஸையும், டெலிகாம் மேப்பிங் ஸ்டடி டாக்குமெண்ட்டை வச்சுட்டு டெலிகாம் டிவைசஸையும் மாடல் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து வெண்டர் டேட்டா ஃபைனல் ஆகாமல் கூட சில நேரங்கள் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வெண்டர் டேட்டா ஃபைனல் ஆகலைனாலுமே நீங்கள் இதை அப்ராக்சிமேட் டைமென்ஷன்ஸை வச்சுட்டு லொக்கேஷன் அண்ட் ஸ்பேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 90% மாடல் ரிவ்யூ வரும் பொழுது கம்ப்ளீட்டாக எல்லா மாடலும் வந்திருக்கணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஜேபிக்கு போடுற செகண்டரி ட்ரேஸ் இருக்கணும். கான்டியூட்ஸ் ஏதாவது இருந்தால் இருக்கணும். எல்லா ட்ரேஸ்க்கும் சப்போர்ட்ஸ் போட்டிருக்கணும். பேனல் வெண்டார் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிருக்கணும். வெயிட்டு, COG இது மாதிரிலாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிருக்கணும். கண்ட்ரோல் ரூம்குள்ளார ரூட்டிங் 90% மாடல் ரிவ்யூன்றது ஆல்மோஸ்ட் 100% உங்களோட எல்லா ஐட்டம்ஸும் மாடல் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கிளையண்ட் கொடுக்குற சின்ன சின்ன கமெண்ட்ஸு அண்ட் தென் கிளாஷ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளாஷ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு கிளாஷ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு.
அந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளோ ஐட்டம் இருக்கு, அந்த ஐட்டம் எது கூடலாம் கிளாஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த கிளாஸஸ்ல ரிசால்வ் பண்ணியாச்சா, இல்லை அந்த கிளாஸஸ் வந்து அக்செப்டபிளா அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் கிளாஸ் மேனேஜர் ரிப்போர்ட். சரி, இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலர் ஓகேங்களா, இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3D மாடல் ரிவ்யூ, தென் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் 3D மாடல் ரிவ்யூ, அந்த 3D மாடல் ரிவ்யூக்கான ஸ்கோப் என்னன்றதை பார்த்துட்டோம். சரி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 3D மாடலிங்கான ஒர்க் ஃப்ளோ பார்ப்போமா இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு. ஓகே, இப்போ இது ஒரு பெரிய லெசன்றதால இந்த இடத்துல ஒரு கேப் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இருந்த சந்தேகங்களை கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலோட ஒர்க் ஃப்ளோவை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டெப் 1, முதல்ல பைப் ரேக்கில் பிரைமரி கேபிள் ட்ரே ரூட்டுக்கு ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பண்ணணும். பைப் ரேக்கோ இல்லை வந்து அண்டர் கிரவுண்டில் இருந்தால் ட்ரென்ச்சுக்கோ ஓகேங்களா, இல்லை ஒரு ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அங்கே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கே வருதோ அந்த இடத்துல கேபிள் ட்ரேக்கான பிரைமரி கேபிள் ட்ரேக்கான ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணும். அதென்ன பிரைமரி கேபிள் ட்ரேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜங்ஷன் பாக்ஸஸ் டு கண்ட்ரோல் ரூம் போகிற கேபிள்ஸ் தான் பிரைமரி கேபிள்ஸ், அதாவது மல்டிபேர் கேபிள்ஸ். ஸோ அந்த மல்டிபேர் கேபிள்ஸ் வந்து ரூட் ஆகிற மெயினான ஏரியாக்களுக்கு வந்து நம்ம பிரைமரி கேபிளுக்கு ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணணும். ஸ்பேஸ் எப்படி ரிசர்வ் பண்ணுவீங்கன்னா, ஒரு பாக்ஸ் போட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து நீளமாக போட்டு ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட இதுவே பார்த்தா ஸ்பேஸ் ரிசர்வேஷன் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ரிசர்வேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் இது வந்து ஃபியூச்சர் ஸ்பேஸ். ஓகே, இதே மாதிரி உங்கள் ட்ரேக்கு வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுதான் வந்து ஃபியூச்சர் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஃபியூச்சர் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடாது, லைக் நம்ம வந்து மாடல் வந்து டீட்டெயில்டு லெவலில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அந்த ஸ்பேஸ் ரிசர்வேஷனை வந்து நம்ம ட்ரேவாக மாற்றிப்போம். ஓகேங்களா, சரி, அடுத்தது இந்த ப்ரிலிமினரி மாடல் வந்து நம்மளோட ட்ரே அண்ட் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கேட்டலாகோட இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோட ஜங்ஷன் பாக்ஸோட சைஸ் இப்படி இருக்கணும், எனக்கு இந்தந்த ப்ரொஃபைலில் வேணும், எனக்கு கேபிள் ட்ரே கேட்டலாக்ஸில் இந்தந்த ஃபிட்டிங்லாம் வேணும் அப்படின்ட்டு கேட்டலாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக அட்மின்க்கு நம்ம இன்புட் கொடுப்போம். இந்த இன்புட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற கேபிள் ட்ரேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வெண்டர் இன்ஃபர்மேஷன் பழைய ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆல்ரைட், இப்போ வந்து கேபிள் ட்ரேக்கு ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணணும். இந்த இடத்துல கண்ட்ரோல் ரூம் பில்டிங்குள்ளார, அதுக்கப்புறம் வந்து ஜங்ஷன் பாக்ஸஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பேஸ் ரிசர்வேஷன் தான் முதல்ல நம்ம பண்ணுற வேலை. சரி, ஸ்பேஸ் ரிசர்வேஷன் நான் முடிச்சிட்டேன், ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அட்மின் கிட்ட கேட்லாக் கிரியேட் பண்ண கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேட்லாக்ஸை பேஸ் பண்ணி கேபிள் ட்ரேஸை மாடல் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. கேட்லாக் பேஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கேபிள் ட்ரேஸை மாடல் பண்ணிடுறேன். எனக்கு ஓரளவுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஏரியாவில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வருது, ஸோ அங்கே ஜங்ஷன் பாக்ஸஸ் வரும். அங்கேருந்து நான் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு பிரைமரி கேபிள் ட்ரேவை கொண்டு போக போகிறேன். அதனால் கேபிள் ட்ரே ஸ்பேஸ் போட்டுட்டேன். இப்போ அதுக்கு வெண்டர் கேட்லாக் கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அப்ராக்சிமேட்டாக எனக்கு இப்போ வந்து எக்ஸஸாக கேபிள் ட்ரேஸை நான் மாடல் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஃபியூச்சரில் தேவைப்படல அப்படின்னா நான் குறைச்சிக்கலாம் சைஸிங்க, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே ரிசர்வேஷன் வரும்போது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க, போக போக லேட்டர் ஸ்டேஜில் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். சரி, இது பாயிண்ட் 1. செகண்ட் வந்து இப்போ ஜங்ஷன் பாக்ஸஸ். ஓகேங்களா, அப்போ எனக்கு வந்து ஜங்ஷன் பாக்ஸஸ்க்கு அட்மின் வெண்டர் சைஸை பேஸ் பண்ணி அட்மின் கிட்ட நான் வந்து கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஜங்ஷன் பாக்ஸஸோட லொக்கேஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2 ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஜங்ஷன் பாக்ஸஸ் நான் மெயின் பண்ணுறது எல்லா கேபினெட்ஸ் பேனல்ஸுமே. ஓகேங்களா, அது ஃபயர் அண்ட் கேஸாக இருக்கலாம், டெலிகாமாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம மாடல் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஜங்ஷன் பாக்ஸஸை நீங்கள் எதை பேஸ் பண்ணி மாடல் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேபிள் பிளாக் டயக்ராம்னு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் ஆகிருக்கும், அதில் ஜேபி லோடிங்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயே ஓரளவுக்கு டென்டேட்டிவாக இந்த ஜேபிஸ்லாம் வந்து இந்த எக்யூப்மெண்ட் பக்கத்தில் வரணும்,
இந்த ஏரியாவில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் ஐடியா நமக்கு கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி ஜங்ஷன் பாக்ஸஸை டென்டேட்டிவாக அந்த இடத்துல வச்சிருவீங்க. அதுக்கப்புறமா பேரலாக வந்து ஃபைன் டியூன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட் மாடலிங். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாடல் பண்ணுறதுல இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட் கூட வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஈஸியாக மாடல் பண்ணிடலாம். ஏன்னா பிளான்ட்டில் ஃபஸ்ட்டே எக்யூப்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி பைப்பிங் முடிச்சிருவாங்க. அப்போ அந்த எக்யூப்மெண்ட் எங்கே இருக்கோ டெஃபினட்டாக அந்த எக்யூப்மெண்ட் பக்கத்தில் தான் அந்த எக்யூப்மெண்ட்டில் தான் அந்த டிரான்ஸ்மிட்டர் வரப்போகுது. அப்போ அந்த எக்யூப்மெண்ட் பக்கத்துலேயே உங்களோட டிரான்ஸ்மிட்டரை மாடல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த எக்யூப்மெண்ட் பக்கத்தில் அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாசில் எங்கே இருக்கோ அந்த நாசிலுக்கு பக்கத்தில் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் ஆகிருக்க நாசிலுக்கு பக்கத்துலேயே உங்களோட டிரான்ஸ்மிட்டரை மாடல் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பைப் மாடல் பண்ணிட்டாங்க. உங்களோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் டேப்பிங் பாயிண்ட்டையும் மாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்ததாக டீட்டெயில்டாக டிரான்ஸ்மிட்டர்ஸை மாடல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது இன்ஸ்ட்ருமெண்ட் மாடலிங்க்கு. ஃபயர் அண்ட் கேஸ்க்கு என்ன பண்ணணும்? ஃபயர் அண்ட் கேஸ் வந்து மேப்பிங் ஸ்டடின்னு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸ் சேஃப்டின்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஃபயர் அண்ட் கேஸ் மேப்பிங் ஸ்டடி. அந்த மேப்பிங் ஸ்டடி டாக்குமெண்ட்டில் ஒரு பிளாட் பிளானில் எங்கே என்னென்ன டிவைசஸ் வரணும், அதோட எலிவேஷன் என்னன்றதை தெளிவாக மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபயர் அண்ட் கேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மாடல் பண்ணிடணும். சரி, அதுக்கு அடுத்ததாக என்னன்னா, இப்போ ஃபயர் அண்ட் கேஸ் மாடல் பண்ணியாச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாடல் பண்ணியாச்சு. இன்னும் மிஸ் ஆகிருக்குது என்னது? டெலிகாம். டெலிகாம்க்கும் இதே மாதிரி டெலிகாம் டிசிப்ளின் இன்ஜினியர் வந்து ஒரு மேப்பிங் ஸ்டடி நடத்துவாங்க. அதில் எங்கெல்லாம் சிசிடிவி கவரேஜ் வேணும், எங்கெல்லாம் ஸ்பீக்கரோட கவரேஜ் வேணும், எங்கெல்லாம் வந்து அலாரம்ஸ் ரீச் ஆகணும், எந்தெந்த இடத்துல டெலிஃபோன் வைக்கணும், இந்த மாதிரியான டிசைன் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதையே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா டெலிகாம் டிவைசஸும் மாடல் பண்ணிடுவோம். சூப்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் மாடல் பண்ணியாச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாடல் பண்ணியாச்சு, கேபிள் ட்ரேக்கு வந்து ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணியாச்சு, கேட்டலாக் கிடச்சிருச்சு, அதுக்கேற்ற மாதிரி கேபிள் ட்ரேஸை பெரிய சைஸாக போட்டுக்கிட்டாச்சு. அடுத்ததாக முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த மெயின் கேபிள் ட்ரே பக்கத்தில் தான் உங்கள் ஜங்ஷன் பாக்ஸஸ் இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இல்லை உங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து மெயின் கேபிள் ட்ரே விட்டு தள்ளி இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் டு அந்த மெயின் கேபிள் ட்ரேக்கு ஒரு கனெக்டிங் ட்ரே போடுங்க. இதுவுமே பிரைமரி கேபிள் ட்ரேன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜேபி டு கண்ட்ரோல் ரூம்க்கு ஃபுல் ட்ரே கனெக்ஷன் கண்டினியூட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்கள் டீம்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் வந்து அந்த கேபிள் ட்ரேஸ்க்கு சப்போர்ட் மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் அடுத்த சார்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம மாடல் பண்ணோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஜங்ஷன் பாக்ஸ்க்கு செகண்டரி ட்ரேஸ் ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பிரைமரி ட்ரேஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஜங்ஷன் பாக்ஸஸ்க்கு வந்து செகண்டரி ட்ரேஸும் மாடல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன நடக்கும்? அப்போ செகண்டரி ட்ரேக்கு சப்போர்ட் மாடல் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் நம்மளோட 3D மாடல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்துடும். இதுதான் 3D மாடல் ஆக்டிவிட்டி. இப்போ பேரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் 30%, 60%, 90% எப்போலாம் நமக்கு தேவையோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிராயிங்ஸுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அந்த டைமில் மாடலில் இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸஸ்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதோட டேப்பிங் பாயிண்ட்டு, அப்புறம் கேபிள் ட்ரேஸு, இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி லொக்கேஷன் லேஅவுட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ அந்த லொக்கேஷன் லேஅவுட்டில் என்ன இருக்கும்? உங்களோட 3D மாடலில் இருக்கிற மெயின் எக்யூப்மெண்ட்டு, ரோடு, பிளாட்ஃபார்ம்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் காட்டிட்டு, இது கூட என்ன காட்டுவோம்? நம்மளோட மாடல் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் தென் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிற ஜங்ஷன் பாக்ஸஸ் இதெல்லாம் காட்டினா அதுக்கு பேர் லொக்கேஷன் லேஅவுட். இதே டாக்குமெண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்ஷன் பாக்ஸு அது கூட கனெக்ட் ஆகிற கேபிள் ட்ரேஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறது அதை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கேபிள் ட்ரேயோட டீட்டெயிலை கொடுத்தா இது கேபிள் ட்ரே ரூட்டிங் லேஅவுட். பர்ஃபெக்ட். இதே ட்ரே ரூட்டிங் லேஅவுட்டில் ட்ரேவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் வந்து கேபிள் போகிற மாதிரி லைன் வரைஞ்சி நிறைய செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்தந்த இடத்துல இந்தந்த கேபிள் போகுதுன்னு ஒரு டேபிள் மாதிரி போட்டுருக்காட்டினா அது கேபிள் ரூட்டிங் லேஅவுட். ஓகே, அதுக்கப்புறமா அந்த ஜங்ஷன் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் கேபிள் ட்ரே அண்ட் இட்ஸ் சப்போர்ட்ஸ் அதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்தந்த இடத்துல சப்போர்ட் இந்த மாதிரி வருது அப்படின்றத காட்டினா அதுக்கு பேர் சப்போர்ட் லொக்கேஷன் லேஅவுட். ஓகேங்களா? இப்போ கேபிள் ட்ரே பார்த்துட்டோம், இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டோம், சப்போர்ட் லொக்கேஷன் லேஅவுட் பார்த்துட்டோம். இது இல்லாமல்
ஏர் ஹெட்டர் இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் சப்ளை பண்ணுறதுக்கு, அந்த ஏர் ஹெட்டர் கூட கனெக்டாக இருக்கிற வால்வு, இதெல்லாம் அட்டாச் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் லொகேஷன் லேஅவுட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இதுக்கப்புறமா வந்து என்ன வரும்னா ஃபயர் அண்ட் கேஸ் லேஅவுட் தனியாக, டெலிகாம் லேஅவுட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, இது 7 இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான டிராயிங் என்னன்னா, இந்த கேபிள் ட்ரே சப்போர்ட்டோட லொகேஷன் லேஅவுட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா ஒரு கேபிள் ட்ரே சப்போர்ட்டும் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேப்ரிகேஷன் டயக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு பேர் டீட்டெயில் டயக்ராம்னு சொல்லுவாங்க. அதையுமே நீங்கள் 3D மாடலிங் சாஃப்ட்வேர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நான் ட்ரே சப்போர்ட்ஸ் அப்படின்வாங்க. இப்போ ட்ரே சப்போர்ட்டுக்கு டீட்டெயில் டிராயிங் கொடுத்தாச்சு. நான் ட்ரே சப்போர்ட்ஸ் அப்படின்னா ட்ரேவை தவிர்த்து மீதி இருக்கிற உங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் நீங்கள் மவுண்டிங் சப்போர்ட், அது வந்து ஃபீல்டில் எப்படி லொக்கேட் பண்ண போகிறோம் அப்படின்றத மவுண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மவுண்டிங் சப்போர்ட்டை டிராயிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக ட்ரே அண்ட் ட்ரே ஃபிட்டிங் எம்டிஓ 3D மாடல்லேருந்து எடுத்துடலாம். ஸ்டீல் எம்டிஓ, கேபிள் ட்ரே சப்போர்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவை, நான் ட்ரே சப்போர்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் 3D மாடல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் 3D மாடலோட ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட்டாக இருந்தால் இங்கே கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த மாடலிங்லாம் பேரலாக முடிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், பெனட்ரேஷன் பண்ணி பெனட்ரேஷனுக்கு ஸ்ட்ரக்சரல் டீம் கூட ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். உங்களோட கண்ட்ரோல் ரூமில் கேபிள் ட்ரேஸ்லாம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எலக்ட்ரிக்கலுக்கும் உங்களுக்கும் நிறைய என்ட்ரி ஸ்பேஸில் பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க கேபிள்ஸ் ட்ரே நிறையா வரும், நம்ம கேபிள் ட்ரேஸும் நிறையா வரும். அப்போ நம்ம ஏரியா பிரிச்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஏரியா வந்துருங்க, இந்த ஏரியா எங்களுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 3D மாடல் முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலர் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலோட கம்ப்ளீட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மற்றும் ப்ராஜெக்ட் ஃப்ளோ. இது வந்து வெறும் சாஃப்ட்வேரில் மாடல் பண்ணுறது மட்டும் வேலை இல்லை, இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கணும். இப்போ ஒரு மேனுவல் கால் பாயிண்ட்டோ இல்லை ஒரு டிரான்ஸ்மிட்டரோ மாடல் பண்ணணும்னா எப்படி மாடல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு அந்த டேப்பிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டேப்பிங் பாயிண்ட்லேருந்து சர்வீஸ் கண்டுபிடிச்சி அது அபவ் டேப்பிங்கா பிலோ டேப்பிங்கான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அபவ் டேப்பிங் பிலோ டேப்பிங் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை மவுண்ட் பண்ணணும். கான்க்ரீட் ஃப்ளோரில் மவுண்ட் பண்ணுறோன்னா கான்க்ரீட் ஃபவுண்டேஷன் கேட்டு ஸ்ட்ரக்சரல் டீமுக்கு அவங்களோட டிராயிங்கில் வந்து இங்கே எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னு சொல்லணும். இல்லை நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்டீல் கூடவே வெல்ட் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு ஒரு டீட்டெயில் டயக்ராம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்டான டாஸ்க் இருக்குது. நான் வந்து அதெல்லாம் பின்வரும் வீடியோக்களில் அப்கமிங் செஷன்ஸில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்குன்னா, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாடலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை ஆக்டிவிட்டிஸுமே உங்கள் ஸ்கோப்பில் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணாலோ இல்லை ஒரு டூல் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க 3D மாடலில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வரைய தெரியுதுன்னு, அது வந்து உங்களோட டூலோட கேப்பபிலிட்டி. ஆனால் அது மட்டும் பத்தாது, டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இது பார்க்க அழகாக வந்து ஏணி மாடல் பண்ணிட்டாங்க, பிளாட்ஃபார்ம் பக்காவாக இருக்குது, டூல்லாம் செம்மையாக மாடல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியை பாருங்கள். எங்கேயாவது வால்வு வந்து இந்த மாதிரி ஓப்பனாக ஹேண்ட் ரைடில் கிளாஷ் ஆகிட்டு இருந்தால் இது அக்செப்டபிள் மாடலா? கிடையாது. அப்போ டெக்னிக்கலி திஸ் இஸ் நாட் கரெக்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி இந்த ரூட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பாருங்கள், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டேப்பிங் பாயிண்ட் பார்த்தாலே தெரியுது, ப்ரெஷர் கேஜ் 0059. அடுத்து இங்கே ஒரு டயல் இருக்குது 59B. இப்போ இந்த டயல் வந்து இந்த பக்கம் பார்த்துருந்தா கரெக்டாக, நான் ஒரு பைப்பிங் டிசைனராக இருந்தால் இந்த டயலை டுவர்ட்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி வால்வ்ஸ் எல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த டயல் கேஜஸை பார்த்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நோட் பேனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் 3D மாடலராகவோ இல்லை இபிசியில் டிசைன் இண்டஸ்ட்ரியில் நுழைய முடியும். ஜஸ்ட் லைக் தட் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு நான் வேலைக்கு போயிட முடியும்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க, சாஃப்ட்வேர் கற்றுக்கோங்க நீங்கள் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரிங் நாலேஜ், கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ், பிளானிங், குவாலிட்டி கண்ட்ரோல், அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும்.
சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அவிவா E3D, S3D, ஸ்மார்ட் பிளான்ட், எலக்ட்ரிக்கல் இது போன்ற டெக்னிக்கல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.